வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். தங்கம் மலை போல குவியணும் அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை வீட்டில் பண்ணுங்க. அடகுக்கு போன நகை கூட திரும்ப வரும். தங்கத்தில் முதலீடு செய்தால் நம்ம அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு தான் நிறைய பேர் தங்கம் வாங்குறாங்க. ஒரு சிலர் திருமணம் மகளுக்கு முடிக்கணும் அதனால் நகை வாங்குறாங்க. ஒரு சிலர் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால தேவைக்கு அதிகமாக அவங்க நகை வாங்குறாங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத யோகம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வறுமை அவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது. அப்படின்னா சொர்ண தோஷம். இப்போ தங்கம் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு மண்ணிலேருந்து கிடைக்காது. அது எத்தனோ பேர் கைப்பட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு தங்கமாக கிடைக்கும், ஆபரணமாக கிடைக்கும். அதில் ஒரு சிலர் நல்ல எண்ணத்தோடு இருந்திருப்பாங்க, தொட்டிருப்பாங்க. ஒரு சிலர் கெட்ட எண்ணத்தோடு தொட்டிருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் சொர்ண தோஷமாக நமக்கு வரும். அந்த சொர்ணம் தோஷம் உள்ள அந்த நகையை தானே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் நமக்கு அதுக்கப்புறம் நகையே சேராது. வாங்கிட்டு வந்த நகையும் அடகு கடைக்கு போயிடும். நம்மளால் அடகு வச்ச அந்த நகையை சீக்கிரம் மீட்டவே முடியாது. ரொம்ப வறுமையில் இருப்போம். ரொம்ப அந்த நகை வந்த பிறகு ஏண்டா அந்த நகையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும், அந்த சொர்ண தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. இப்போ தங்கம் வாங்கவே முடியாத சூழலில் இருப்பவங்க கூட இந்த சொர்ண தோஷம் பரிகாரத்தை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். தங்க நகையை கடையில் வாங்குறோமா இல்லை அடகு வச்சுருக்கோமா, ஏதோ ஒன்று அதை அப்படியே வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, மீட்டுட்டு வந்துடுங்க. இல்லை ஒரு குண்டுமணி தங்கம் ஏதோ ஒரு மூகுத்தி வாங்கினீங்களா, எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சுத்தமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் அந்த நகையை அதில் வச்சுடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு தாமரை மலர் அது உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் பூ போட்டுக்கோங்க. ஆவாரம் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்துலேயும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உங்கள் கைகளை அந்த தண்ணிக்குள்ளே நனைத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த கைகள் ரெண்டும் தண்ணிக்குள்ளேயே அப்படியே உள்ளே டிப்பாக இருக்கணும். நீங்கள் சொர்ண தேவதையை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கும் சொர்ண தோஷம்லாம் போயிடணும், எங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்துட்டே இருக்கணும், மலை போல் குவியணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை செய்யணுங்க. வெள்ளிக்கிழமை செய்கிறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் இருக்க பூவெல்லாம் எடுத்து ஒரு வாழை இலையில் வச்சுருங்க. அதோடு அதில் தங்க நகை போட்டோம் இல்லையா, அதையும் எடுத்து அந்த வாழை இலையில் வச்சுட்டு மஞ்சள் நூல் கட்டி உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம பண்ண சொன்னேன். வெள்ளிக்கிழமை பண்ணிங்க, சனி ஞாயிறு திங்கள் 3வது நாள் எடுத்துட்டு அந்த முடிச்சு அவுத்துட்டு அந்த கோல்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பூக்களெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்ண தோஷம் விலகி தங்கம் குவியும், யோகம் அதிகரிக்கும்.